பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தலைமையிலான ஒற்றுமை அரசாங்கத்தை விட்டு வெளியேற தேசிய முன்னணிக்கு கவர்ச்சிகரமான வாய்ப்புகள் வந்ததாக அதன் தலைவர் டாக்டர் ஸ்ரீ ஹமட் ஜைட் ஹமிடி அம்பலப்படுத்தியுள்ளார். புத்ராஜயாவில் புதிய கூட்டணி அரசாங்கத்தை அமைக்கும் அம்முயற்சிக்கு ஒப்புக்கொண்டால் பிரதமர் பதவியை தேசிய முன்னணிக்கு விட்டுத் தருவதாக கூறினர். ஆனால் ஒற்றுமை அரசாங்க பங்காளி கட்சிகளுக்கு துரோகம் இழைக்க தமக்கு மனம் வரவில்லை என துணை பிரதமருமான ஜாஹிட் சொன்னார். எனினும் சம்பந்தப்பட்ட கட்சிகளின் பெயர்களை அவர் வெளியிடவில்லை. கடந்த வாரம் கூட சில எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தன்னை சந்தித்து புதிய அரசாங்கத்தை அமைக்கும் திட்டம் பற்றி பேசியதாகவும் அது சாத்தியமானால் 4 அமைச்சர் பதவிகளை அவர்கள் கேட்டதாகவும் ஜாஹிட் கூறிக்கொண்டார். அன்வாரும் நானும் சகோதரர்கள் போன்றவர்கள், எனவே அரசாங்கத்தை விட்டு வந்து விடுவேன் என நினைத்து உங்கள் நேரத்தை வீணாக்காதீர்கள் என சொல்லி அவர்களை திருப்பி அனுப்பிவிட்டதாக ஜாஹிட் கூறினார். நேற்று கூட்டரசு பிரதேச தேசிய முன்னணியின் 2024ஆம் ஆண்டுக்கான மாநாட்டை தொடக்கி வைத்து உரையாற்றிய போது அவர் அவ்வாறு சொன்னார். 2022 பொதுத் தேர்தலில் தனித்து ஆட்சி அமைக்கும் அளவுக்கு எந்த ஒரு கட்சிக்கும் போதிய இடங்கள் கிடைக்காமல் தொங்கு நாடாளுமன்றம் உருவானது. இதையடுத்து அப்போதைய மாமன்னரின் பரிந்துரையின் பேரில் பக்காத்தான் ஹாராப்பானும் தேசிய முன்னணியும் மற்ற கட்சிகளுடன் இணைந்து ஒற்றுமை அரசாங்கத்தை அமைத்தன.